உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வாங்க. இது நான் அச்வான் போனப்போ வாங்கிட்டு வந்தேங்க. இது என்ன ஃப்ரூட்லாம் தெரியல. நான் இதை பார்த்த உடனே அத்திப்பழம் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணேன். மேலே எழுதியிருந்ததெல்லாம் பார்க்கல. ஓகே, நான் இதை மேலே எழுதியிருந்ததெல்லாம் பார்க்காம இது அத்திப்பழம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட்டதே இல்லையே அத்திப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்படி அமுக்குனா ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருந்தது. அப்புறமேட்டு இதை உரித்து பார்த்தா தான் தெரியுது இது வேறு ஏதோ ஃப்ரூட்டு. இது நான் சாப்பிட்டதே இல்லை. இது யாராவது சாப்பிட்ருக்கீங்களா இந்த ஃப்ரூட்டு? இது பேர் வந்து லிச்சி. சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன்னு பார்ப்போமா? சாம்பார் பண்ணேன். என்ன சாம்பார்னா கீரை சாம்பார், முருங்கைக்கீரை சாம்பார். அடுத்து இட்லிக்கு சாம்பார் செய்வோம் இல்லையா, அந்த சாம்பார் செஞ்சேன். ஆனால் இட்லி கிடையாது இன்றைக்கி, கருப்பு கவுனி அரிசி தோசை. அதுக்கு தான் சாம்பார் பண்ணேன். அதுக்கு சேர்த்த மாதிரியே எக்ஸ்ட்ராவாக பருப்பு வச்சுட்டேன். முருங்கைக்கீரை சாம்பாருக்கும் சேர்த்து தோசைக்கும் சாம்பார் தனியாக. ஸோ நம்ம இதுலேயே தனித்தனியாக பருப்பு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுப்போம். அதுக்கு முன்னாடி சாதம் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நேற்று அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கருப்பு கவுனி அரிசி மாவு, எப்படி பொங்கியிருக்கு பாருங்கள். சூப்பராக பொங்கி வந்துருந்தது. நல்லா மேலேயே வந்துருச்சு பாத்திரத்துக்கு மேலே. நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கணும். பரவாயில்ல, வலியாமல் இருந்தது. அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம். நான் உப்பு ஆட் பண்ணல. உப்பு ஆட் பண்ணால் ரொம்ப புளிச்சிரும் மாவு. அதனால் நான் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் உப்பு போடுவேன். அதுக்கு கீரை கொஞ்சம் பறிச்சுப்போம். நீங்கள் முருங்கை மரம் பாருங்கள், ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அது கொஞ்சம் வளைச்சி தான் பறிக்கணும். முருங்கைக்கீரையே கிடைக்கல. இப்போ தான் கொஞ்சம் வந்திருந்தது. பரவாயில்ல, கொஞ்சம் குழம்புக்கு சேர்த்துட்டா நல்லாயிருக்குமேன்ட்டு கொஞ்சமாக தான் பறிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தோசைக்கு ஒரு கொத்தமல்லி சட்னி பண்ணிடலாம். கொத்தமல்லி வீட்டில் நிறையா இருந்தது. ஸோ அதனால் சட்னி பண்ணிடலான்ட்டு. இந்த தோசைக்கு சட்னி சூப்பராக இருக்குங்க, கொத்தமல்லி சட்னி. இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொத்தமல்லி சேர்த்துப்போம். கொத்தமல்லி, புளி, தேங்காய் வந்து துருவி தான் ஆட் பண்ணணும். பட் எனக்கு காலையில் ஸ்கூலுக்கு கிளப்ப டைம் இல்லாததுனால நான் அப்படியே கட் பண்ணி போட்டேன். கொஞ்சம் பெருசாகவே போட்டேன். நீங்கள் துருவி போட்டுக்கோங்க, இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் அரைக்கும் போது ஃபுல்லாக அரைஞ்சிடும். அது உப்பு வந்து நம்ம அரைக்கும் போது போட்டுப்போம், இப்போ போட வேண்டாம். நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் அரைச்சிப்போம். பருப்பு வெந்துருச்சு. பருப்பை நல்லா கடைஞ்சிப்போம். இந்த மேஷர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சும்மா லேசாக அப்படி பண்ணாலே நல்லா கடைஞ்சிருது. ரொம்பலாம் கடையணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேயே வந்து சாம்பாருக்கு கொஞ்சம் எடுத்துப்போம். தோசைக்கு சாதம் வெந்துருச்சு. சாதமும் வடிச்சிடலாம். சாதம் நான் எப்போ வடித்து தாங்க சாப்பிடுவோம். குக்கரில் வச்சு அது என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது தப்பாக ஆன் பண்ணிட்டேங்க. இந்த சின்ன ஸ்டவ்வுக்கு ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக பெருசுக்கு ஆன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஊற்றிப்போம். உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரே நேரத்தில் வச்சுட்டா 2 ஐட்டம் செஞ்சிடலாம். தனித்தனியாக நம்ம பருப்பு வேக வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கீரை ஆட் பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிளுங்க இந்த கீரை குழம்பு. பசங்க கீரையை பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்படி சாம்பாரில் பண்ணி கொடுத்துட்டா எப்படினாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். இது சட்னிக்கு அரைச்சிப்போம், கொத்தமல்லி சட்னிக்கு. இப்போ உப்பு ஆட் பண்ணி அரைச்சிட்றேன். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தனியாக அதை வச்சுருவோம். லாஸ்ட்டாக தாளிச்சுப்போம். இப்போ இந்த கீரை சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் பருப்பும் கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் தாளிப்பு மட்டும் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு சட்னி தாளிச்சுப்போம். கொத்தமல்லி சட்னிக்கு சிம்பிளாக தாங்க தாளிப்பேன், பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஊற்றி கடுகு, அவ்வளோதான். உளுந்த பருப்பு போடுறவங்க போட்டுக்கோங்க, நான் உளுந்து ஆட் பண்ணல இன்றைக்கி. கடுகு பொரிஞ்சோன்னா இதில் ஊற்றிடணும். கொத்தமல்லி சட்னியை மட்டும் நம்ம கொதிக்க விடக்கூடாது, நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் இது வந்து தேங்காய் சட்னி, கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுத்து கீரை குழம்புக்கு வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம், கொஞ்சோண்டு மிளகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி சாம்பாரில் போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாம்பார் தாளிச்சிடுவோம். இதில் வந்து நான் சாம்பார் பொடி பருப்பில் சேர்க்கலை, நான் தாளிப்பில் தான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். இதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், லாஸ்ட்டாக இந்த சாம்பார் பொடி. சாம்பார் பொடி வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும், அவ்வளோதான். இதில் சேர்த்துருவோம். கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டா சாம்பார் ரெடி. இது சிம்பிளாக இருக்குங்க இந்த சாம்பார், யார் வேணால் செஞ்சிடலாம், செம்ம ஈஸி. அவ்வளோதாங்க சாம்பார். நெக்ஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசி தோசை ஊற்றிடலாம். நல்ல மெலிசாக வருங்க இந்த தோசை. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க தோசை. நெக்ஸ்ட்டு நான் முட்டை முள்ளங்கி பொரியல் பண்ணியிருந்தேன், செம்ம சூப்பராக வந்திருந்ததுங்க. ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கடுகு வேண்டாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, முள்ளங்கி ஆட் பண்ணிப்போம். பொடி பொடியாக கட் பண்ண முள்ளங்கி எல்லாத்தையும் போட்டு
நல்லா வதக்கிடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுவோம். முள்ளங்கியில் இருக்க தண்ணியே போதும் இது வேகிறதுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சுடுங்க ஸ்டவ்வை. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா. நான் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் இப்போ தான் ஆட் பண்ணேன். முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் முட்டை 2 எடுத்து உடச்சி ஊற்றிடுவோம். முட்டையை டேரெக்டாக ஊற்றாதீங்க, சில சமயம் கெட்டு போயிருந்ததுன்னா ஃபுல்லுமே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் தனியாக ஒரு டம்ளரில் ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றுங்க. நான் இதில் உப்பு போடல முட்டைக்கு, நீங்கள் உப்பு ஆனால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தான் உப்பு ஆட் பண்ணேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் ரெடி. முள்ளங்கி முட்டை பொரியல். பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அவ்வளோதான் இன்றைய சமையல். போகலாமா? வா. உள்ள போ, உள்ள போ, வாங்கி வா, உள்ள போ. ஏன் லாரா இருக்கா? மாமா அம்மா அரே வா வா. ஏ லாரா, ஏதாவது பண்ண ஷீரோவை. ஏடா அந்த குட்டி நாய்க்கு போய் பயந்துக்கிட்டு. டேய் வணங்க. லாரா, இவனுக்கு போய் பயப்படுவாங்க அவன். குட்டிங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. ஏய் புட்டு, புட்டு இங்க வா.